வணக்கம், நான் அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீசஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து சேச்சன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தி பார்க்க போறோம். யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன குவெரிஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த வீடியோல நாங்க கவர் பண்ணிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் த யூனிவர்சிட்டி, உங்களுக்கு சிட்டி எப்படி இருக்கும், எப்படி ரீச் பண்ணலாம், ரெகக்னிஷன் எப்படி, எஃப்எம்ஜி பாசிங் ரேட் எப்படி இருக்குது, என்எம்சி கைட்லைன்ஸ் ப்ராப்பர் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஹாஸ்டல் எப்படி, டியூஷன் ஃபீஸ், மெஸ் இருக்கா, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, அதர் தேன் தட் இந்த யூனிவர்சிட்டி ரியலி ரெக்கமெண்ட் பண்ணுவோமா, இல்லை ஏதாவது அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமா. ஸோ மோஸ்ட்லி இதில் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிடுவோம். இதை தவறே உங்களுக்கு எதுவும் குவெரிஸ் இருந்ததுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லா உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கைடன்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அபவுட் த யூனிவர்சிட்டி. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 1938 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் யூனிவர்சிட்டினா என்னன்னா, இதை தவிர இட்ஸ் நாட் ஒன்லி அ மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இப்போ மெடிக்கல் யூனிவர்சிட்டினா அதில் வந்து ஒன்லி மெடிசன் மட்டும் இருக்கும். ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து மற்ற ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு சேர்த்துருக்கும். ஸ்டேட் யூனிவர்சிட்டி அகெயின் இட்ஸ் அ பப்ளிக் யூனிவர்சிட்டி, அதனால கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில தான் வரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1938 லொக்கேஷன் ஆஃப் த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேச்சன்யாவில் இருக்குது, அதாவது கிராஸ்னின்ற இடத்துல இருக்குது. ஸோ கேம்பஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா காலேஜோடது இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் அவங்க ஹாஸ்டல்னு பார்த்தோம்னா ரஷ்யாலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்டல் அப்படின்னு இருக்கும். ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சம்வேர் அரௌண்ட் 1.57 lakhs இருக்கு. ஸோ பாப்புலேஷன் வந்து ரொம்ப பாப்புலேட்டட் ஏரியா கிடையாது. பாஸ்ட் 2-3 years தான் பிள்ளைங்க வந்து அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிட்டி வைஸ் நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சிட்டி. கொஞ்சம் மைனாரிட்டி க்ரௌட் ஜாஸ்தி இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கம்மின்றனால போகிறாங்க. ஸோ எப்படி நம்ம யூனிவர்சிட்டிக்கு ரீச் பண்ணலாம்? ஸோ மாஸ்கோலேருந்து நியர் டு 1855 kilometers அவே. ஸோ எப்படின்னா நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து டெல்லியிலேருந்து அவங்களுக்கு மாஸ்கோ போவாங்க, அப்புறம் மாஸ்கோலேருந்து கிராஸ்னிலேயே அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட் இருக்குது, டைரெக்டாக பிள்ளைங்க அங்கேயும் போயிடுவாங்க. இல்லை நாங்கள் வந்து மாஸ்கோ த்ரூ போடலைன்னா அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எம்ஆர்வி ஏர்போர்ட் இருக்குது, மினரல் ஏர்போர்ட். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 300 kilometer இருக்கும் உங்களுக்கு வந்து சேச்சன். ஸோ பஸ் இல்லை கேப்ல போவாங்க. நியர் டு 6 hours to 7 hours ஜர்னி உங்களுக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் கம்யூனிகேட் டு த யூனிவர்சிட்டி. ரெகக்னிஷன் பார்த்தோம்னா வந்து ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் என்எம்சி, WHO, ஈவன் ECFMG எல்லாம். ஸோ வேர்ல்டு வைட் ரெகக்னைஸ்ட், கம்ப்ளீட்லி என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நோ டென்ஷன் அட் ஆல். நெக்ஸ்ட் இஸ் மீடியம் ஆஃப் ஸ்டடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இங்கிலீஷ் மீடியம்னு பார்த்தோம்னா 2025 தான், லாஸ்ட் இயர் தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டர் வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் ஃபுல்லி இங்கிலீஷ் மீடியம்னு, அதாவது எந்த டிரான்ஸ்லேஷனும் இல்லாமல் சொல்லி கொடுத்தாங்க 2025 இருந்து. ஆனால் நம்ம போஸ்ட் என்எம்சி கைட்லைன்ஸ் வந்த பிறகே வந்து தே ஸ்டார்டட் கிராஜுவலாக வந்து இங்கிலீஷ் மீடியத்தில். அதுக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி பைலிங்குவல் ப்ரோக்ராமாக இருந்தது, அதாவது இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் ரஷ்யன் லாங்குவேஜில் உங்களுக்கு இருந்தது. எஜுகேஷன் குவாலிட்டி அண்ட் ரேங்கிங் இதை வந்து ரொம்ப நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ கண்ட்ரி ரேங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்குது. அண்ட் வேர்ல்டு ரேங்க் பார்த்தீங்கன்னா நியர் டு 7000 ரேஞ்சில் இருக்குது. அது வந்து ரேங்கிங் வைஸ் இட் இஸ் நாட் ரியலி குட். ஏன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு தெர் ஆர் யூனிவர்சிட்டிஸ் யூ வில் கெட் ஃபார் கண்ட்ரி ரேங்க் 500 ரேஞ்ச்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதர்வைஸ் இன்னைக்கு தேதியில் என்னைக்கும் எஃப்எம்ஜி பாஸ் அவுட்டும் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் வருஷமாக தான் பிள்ளைங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நான் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ் அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்கள் ரொம்ப லேட்டாக அப்ளை பண்ணுறீங்க, அந்த பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட இல்லை அப்படின்னா at that time you can consider this university. அடுத்து வந்து clinical exposure. It is good. ரஷ்யாவில் ஓவரால் பார்த்தீங்கன்னாலே இந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இட் இஸ் குட் தான். உங்களுக்கு அவங்க உள்ளேயே யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதர் தான் தட் இவங்க வந்து வேறு வேறு யூனிவர்சிட்டி அசோசியேட்டட் கிளினிக்ஸுக்குமே வந்து ஒரு எக்ஸ்போஷருக்காக கண்ட்ரீஸுக்குமே பிள்ளைங்களை வந்து கிடக்கிறதுக்கு அனுப்பி விடுவாங்க. தட் இஸ் ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர். பட் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்எம்சி கைட்லைன்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணனால உங்களுக்கு வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. when I talk about this university. Next is Indian students ன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கி 200 பிள்ளைங்க கிட்டக்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க பேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் சீட் இருக்காது, ஒரு 70 பிள்ளைங்க கிட்ட இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14 to
15 பிள்ளைங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சாங்க. 2023 கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. மெயின் ரீசன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் மெயின் யூனிவர்சிட்டிஸோட சீட்ஸ் எல்லாம் முந்தையே முடிஞ்சிருச்சு. அதனால அந்த டைம்ல சேச்சனோட ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எல்லாரும் ஆப் பண்ணாங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ. இப்போதைக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை, ஏன்னா இது வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டும் பாஸ் அவுட் இல்லை. ஸோ நமக்கு வந்து வி won't have any records as such. டியூஷன் ஃபீஸ். இப்போ டியூஷன் ஃபீஸ் சேச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், அவங்களோட இப்போதைக்கு மெஸ் இந்த வருஷம் வரலாம் ஆக்சுவலாக, இல்லாட்டி செல்ஃப் குக் ஆப்ஷன் தான் இருக்குது. ஹாஸ்டல் ரியலி குட். நல்ல பெரிய எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ரோ ஹவுசஸ் மாதிரி தான் இருக்கும் மேலே கீழே. ஸோ அதனால பிள்ளைங்களுக்கு வந்து டுவெல் ஷேரிங், ட்ரிபிள் ஷேரிங், 4 ஷேரிங் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் தனி வீடு மாதிரியே இருக்குது, ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அவங்க சார்ஜஸ் யூஸ்வலி 45,000 அபவ்ல இருக்கும் ஹாஸ்டல் சார்ஜஸ். இல்லாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில் வந்து 20,000க்கும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பட்ஜெட் நம்ம பயோமெட்ரிக், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் ரெனியூவல் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 to 22 லட்சம் ஆகும் இந்த இது. அதர் தேன் தட் லிவிங் காஸ்ட். எந்த காலேஜ் நீங்கள் ரஷ்யாவில் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு லிவிங் காஸ்ட்ன்றது ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மெஸ்க்கு ஒரு வேற எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணுவோம், வருஷம் நம்ம இந்தியா வந்துட்டு போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு 6 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 10 லட்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ ஒரு 31 to 32 லட்சம் பட்ஜெட் ஆகும் உங்களுக்கு சேச்சன்யா ஓவரால் ஆல் இன்க்ளூசிவ். நெக்ஸ்ட் ஹாஸ்டல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரஷ்யாலேயே உள்ளதுலேயே பெஸ்ட் ஹாஸ்டல்னு சொல்லணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் யார் படிக்கிறாங்கனாலும் தே ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். செல்ஃப் குக் ஆப்ஷனும் அவங்க எடுப்பாங்க. ஸோ இன் தட் வே நோ ப்ராப்ளம் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் த ஹாஸ்டல். ஸோ அல்டர்னேட்டிவ் காலேஜ் ஆப்ஷன்ஸ் இப்போ இதே பட்ஜெட்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் செவஸ்டோபோல் எடுக்கலாம், இல்லை கெமரோவோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. கெமரோவிலே 2 இருக்குது, கெமரோவோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நான் இதில் வந்து ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது எல்லாமே உங்களுக்கு இந்த பட்ஜெட் இன்னும் ஸ்லைட்லி இதெல்லாம் வந்து செவஸ்டோபோல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதோட சீட்ஸ் வந்து உங்களுக்கு முதல்ல ஃபில் ஆயிடும். எதனால இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா ஓவரால் பார்த்தோம்னா இதோட ரேங்கிங் is better and கொஞ்சம் உங்களுக்கு குவாலிட்டி இஸ் பெட்டர். இதோட லொகேஷன் வைஸ் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். நான் லொகேஷன் போட்டிருக்கேன். கேம்பஸ் இஸ் ரியலி பியூட்டிஃபுல், அதில் டவுட் கிடையாது. கிளைமேட் இஸ் ஆல்சோ வெரி கன்டியூசிவ். உங்களுக்கு வந்து -15 டிகிரி வரைக்கும் தான் போகும், விச் இஸ் குட் ஆக்சுவலி. ஆனால் வந்து ஆஸ் அ சிட்டி விச் இஸ் ஸ்டில் நாட், ரஷ்யன் மெம்பர்ஸே அவ்வளோ வந்து அந்த இடத்த ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் ரியலி ஹை இன் திஸ். பட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுங்க. அந்த டைம்ல நீங்கள் கேட்குற டைமில் சில பிள்ளைங்க எந்த மொமெண்ட்டில் வருவாங்க. ஸோ அந்த டைம் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் ஆப்ஷன். ஏன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க படிக்கிறாங்க. அடுத்து எங்களோட சர்வீசஸ். நாங்கள் வந்து 85,000 வாங்குவோம் எங்களோட கன்சல்டேஷன் சார்ஜஸ். அதில் என்னென்ன இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைலிங், உங்களோட என்னென்ன எதனால உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரி கம்பேரிஷனோ, என்ன காலேஜ் பெஸ்ட்டு, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவோம் நாங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸு, உங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்ளை பண்ணுறது, ஆஃபர் லெட்டர் எடுக்கிறது, இன்டர்வியூ ப்ராசஸ், இது எல்லாமே கைடன்ஸில் வரும். தென் உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது இங்கேருந்து உங்களை ட்ராப் பண்ணுறது, அது மாதிரி உங்கள் பேட்ச் கூட என்னோட டீம் மெம்பர்ஸ் யாராவது ட்ராவல் பண்ணுவாங்க உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிற வரைக்கும். அங்கேருந்து உங்களுக்கு பிக்கப், அங்கே செட் ஆகிறது, ஹாஸ்டல், சிம் கார்டு, அசிஸ்டன்ஸ் எல்லாமே அங்கே நாங்கள் ப்ரைமரி கைடன்ஸ், உங்களுக்கு ஒரு கார்டியன்ஸ் அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். எல்லாமே இதில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எவ்ரி திங் வில் பி டன் ஃப்ரம் அவர் எண்ட். சில யூனிவர்சிட்டிக்கெல்லாம் பேரண்ட்ஸும் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்குமே நாங்கள் வந்து எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவோம் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அடுத்து வந்து ஸ்டடீஸ் பண்ணும்போதுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்போ ரெனியூவல் ஆகுதோ, விசாக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு பேமெண்ட்டு எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஏதாவது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் 1 year, என்டையர் 6 yearமே வந்து எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் இங்கே வந்து ஈவன் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுற வரைக்கும் வி கைட் யூ until you become a doctor. அடுத்து வந்து the breakup of payment. இனிஷியலி உங்களுக்கு எங்கள் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா யூ வில் பி பேயிங் 10,000. அந்த பிரேக்கப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இதை தவிர எந்த குவரிஸ்னாலும் நீங்கள் எங்ககிட்ட கனெக்ட் பண்ணலாம். கொடுத்துருக்க நம்பருக்கு பர்டிகுலர் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.